ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற டைம் டெபாசிட் ஸ்கீம், அதாவது 3 இயர்ஸ்க்கான பிளானை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ முந்தின வீடியோவில் 2 இயர்ஸ்க்கான பிளானை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம 3 இயர்ஸ்க்கான பிளானை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற டைம் டெபாசிட் ஸ்கீம்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஸ்கீம்ஸ் ஆஃபர் பை இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ். அடுத்தது உங்ககிட்ட இருக்க ஒரு லம்ஸ் அமௌண்ட்டை நீங்கள் தாராளமாக இந்த ஸ்கீம்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஃபிக்ஸட் டைம், அதாவது ஒரு ஃப்ளெக்சிபிளான டென்யூஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் அண்ட் ஃபிஃப்த் அப்படின்னு சொல்லி ஒரு 4 டைப் ஆஃப் டென்யூஸ் வந்து இந்த ஸ்கீம்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டைம் டெபாசிட் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் கேரண்டி ரிட்டர்ன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுடைய அதாவது என்ன இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வருமோ அந்த அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும். அடுத்தது இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டான ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போது அடுத்தது பாயிண்ட் 2. ஸோ மினிமம் அண்ட் மேக்ஸிமம் டெபாசிட்டை பார்க்க போகிறோம். அடுத்தது பாயிண்ட் 3 டென்யூஸ்க்கான ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மினிமம் இந்த ஸ்கீம்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ 1000 ருபீஸிலிருந்து இந்த ஸ்கீம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ மேக்ஸிமம் நோ லிமிட்டு. ஸோ எவ்வளோ வேணாலும் இந்த ஸ்கீம்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நீங்கள் மினிமம் அமௌண்ட்டை சூஸ் பண்ணும்போது மல்டிபிள் ஆஃப் ஹண்ட்ரட்ஸாக இருக்கணும். 1000, 1200, 1500, 2000, 3000 அந்தமாரி இருக்கணும் அப்படின்றதையும் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பாயிண்ட் 3 வந்து டென்யூஸ் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் அண்ட் ஃபிஃப்த் இயர் அப்படின்னு சொல்லி 4 டைப் ஆஃப் டென்யூஸ் வந்து இந்த ஸ்கீம்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. பாயிண்ட் 4ல் பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட். பாயிண்ட் 5ல் வந்து எக்ஸாமினேஷன்ஸ், அதாவது எக்ஸாம்பிள் கால்குலேஷன்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 7.1% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பேர் ஆனம். ஸோ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து கம்பவுண்ட் அந்த 3 month ஒன்ஸ் வந்து கால்குலேஷன் பண்ணுவாங்க. ஆனால் பெய்ட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் தி டென்யூரில் தான் உங்களுக்கு வந்து பே பண்ணுவாங்க. அடுத்தது எக்ஸாம்பிள் ஒரு கால்குலேஷன்ஸாக நீங்கள் ஒரு 10,000 வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஒன் டைமாக இன்வெஸ்ட்மெண்ட்டாக 10,000 வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ 10,000க்கு 3 இயர்ஸ்க்கான பிளான் நீங்கள் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் 2291 ரூபா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் கிடைக்கிது. இது பேசிக்காக இருக்கிற ஒரு கால்குலேஷன்ஸ். ஸோ இன்னும் ப்ரீஃபாக நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் எண்டில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்தது பாயிண்ட் 6. ஸோ பாயிண்ட் 6 பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் பேஅவுட் ஆப்ஷன்ஸ். அடுத்தது பாயிண்ட் 7 வந்து எலிஜிபிலிட்டி. ஸோ இன்ட்ரெஸ்ட் பேஅவுட் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்தபடி 3 month ஒன்ஸ் வந்து உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணுவாங்க. ஆனால் உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் அண்ட் பிரின்சிபல் அமௌண்ட்டை எண்ட் ஆஃப் தி டென்யூரில் தான் நீங்கள் எடுத்துக்க முடியும். ஸோ அதுதான் இதில் இருக்க இன்ட்ரெஸ்ட் பேஅவுட் ஆப்ஷன்ஸ். பேங்க் மாதிரியோ மந்த்லியோ குவார்ட்டர்லியோ அந்த ஆப்ஷன்ஸ் வந்து இதில் இல்லை. பாயிண்ட் 7 பொறுத்த வரைக்கும் எலிஜிபிலிட்டி. ஸோ எனி இந்தியன் சிட்டிசன் யார் வேணாலும் இந்த ஸ்கீம்ஸில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருக்கிறவங்க, மைனர் அக்கௌண்ட்டாக இருக்கிறவங்க, அடுத்தது வந்து மல்டிபிள் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வச்சுருக்கிறவங்க ஸோ தாராளமாக இந்த ஸ்கீம்ஸில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீனியர் சிட்டிசன் கூட இந்த ஸ்கீம்ஸை வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது எப்படி நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ஸோ நார்மலாக போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கணும். ஸோ இருக்கிற ஸ்கீம்ஸை விட எல்லா ஸ்கீம்ஸை விட இந்த டைம் டெபாசிட் ஸ்கீம்ஸ் தான் உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளான ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும். ஸோ மற்றது எல்லாமே ஃபிக்ஸட் டென்யூராக தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் பிரேக் பண்ண முடியாது. ஒன்று பண்ணால் ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணி தான் வெளியில் வர மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் உங்களுக்கு அக்கௌண்ட் நார்மலாக ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கணும். அடுத்தது இந்த டைம் டெபாசிட் ஸ்கீம் சொல்லி ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸை ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் கேஷாக கொடுக்குறீங்களா, செக்காக கொடுக்கலாம், டிடியாக கொடுக்கலாம், எப்படி உங்களுடைய கேஷை ஆட்டோமேட்டிக்காக டெபிஷன் ஆப்ஷனாக ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்தாலே நீங்கள் தாராளமாக ஓப்பன் பண்ணிக்கலாம். பாயிண்ட் 9ல் பார்த்தீங்கன்னா ப்ரீமெச்சூர் விட்ரால். ஸோ 6 month கழிச்சு தான் உங்களால் வந்து க்ளோஸ் பண்ண முடியும். ஸோ ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து லெஸ் பண்ணுவாங்க. அடுத்தது பிஃபோர் 1 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த வித இன்ட்ரெஸ்ட்டும் பே பண்ண மாட்டாங்க. நீங்கள் என்ன அமௌண்ட்டு கொடுத்தீங்களோ அதே அமௌண்ட்டு தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே போல் 2% வந்து ஆஃப்டர் 2 இயர்ஸ்க்கு அப்புறமா 3 இயர்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா 2%. ஸோ அந்த கால்குலேஷன்ஸில் வரும். ஸோ அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது பாயிண்ட் 10. ஸோ டேக்ஸ் பெனிஃபிட். ஸோ டேக்ஸ் பெனிஃபிட் பொறுத்த வரைக்கும் ஸோ 3 இயர்ஸ்க்கான பிளானை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தவித டேக்ஸ் பெனிஃபிட்டும் இருக்காது. ஸோ டைம் டெபாசிட் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் 5 இயர்ஸ்க்கான டென்யூஸை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட் வந்து இதில் இருக்காது. ஸோ அதுதான் இதில் டிடெக்ஸ் டிடெக்ஷன்ஸ் பெனிஃபிட். ஸோ எதுவுமே இதில் வந்து உங்களுக்கு டேக்ஸ் டிடெக்ஷன்ஸில் இருக்காது. பாயிண்ட் 11ல் பார்த்தீங்க அப்படின்னா நாமினியை அப்பாயின்மெண்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோ உங்களுடைய மனைவியோ கணவரோ
பசங்களோ ஸோ யார் வேணாலும் நீங்கள் நாமினி அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கலாம். பாயிண்ட் 12 பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர்னா ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை நீங்கள் இன்னொரு போஸ்ட் நியர்பையாக இருக்கிற உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்சோ தான். அடுத்தது பாயிண்ட் 13 பார்த்தீங்க அப்படின்னா ரினிவல் ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிள். அதாவது அந்த டென்யூர் முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு வரக்கூடிய அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டும் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் நெக்ஸ்ட் டென்யூருக்கு வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ பாயிண்ட் 14 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ 100% சேஃப் 100% பேக் அண்ட் பை கவர்மெண்ட்டாக இருக்கிறதுனால உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 100% வந்து சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும். அடுத்தது ஒரு ஷார்ட் குயிக் சம்மரியை நம்ம பார்த்தலாம். ஸோ டென்யூர் பொறுத்த வரைக்கும் நம்ம சூஸ் பண்ணது வந்து 3 years. ஸோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் 7.1% ஆஃப் இன்ட்ரெஸ்ட். மினிமம் டெபாசிட்டை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா 1000 rupeesலேருந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் டெபாசிட் அப்படின்னா ஸோ நோ லிமிட்டு. ஸோ இன்ட்ரெஸ்ட் டைப் வந்து காம்பவுண்ட் அண்ட் குவார்ட்டர்லி 3 month ஒன்ஸ் வந்து உங்களுக்கு பே பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் எண்ட் ஆஃப் தி டென்யூரில் தான் நீங்கள் எடுத்துக்க முடியும். ப்ரீமெச்சூர் க்ளோஷர் பொறுத்த வரைக்கும் 6 மாதத்துக்கு அப்புறமா நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ டேக்ஸ் பெனிஃபிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதில் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் ஆப்ஷன்ஸே உங்களுக்கு கிடைக்காது. ஸோ ஏன்னா 5 yearsக்கு மேலே இருக்கிற டென்யூஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த டேக்ஸ் ரிலேட்டடான பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இப்போது இதில் இருக்க குயிக் சம்மரியை பார்த்துட்டோம். ஸோ என்னென்ன பெனிஃபிட்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் அதை பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இப்போது ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 1 lakhலேருந்து 15 lakhsக்குள்ளே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதையும் ஒரு சின்ன டேப்லெட் கால் மூலமாக நான் உங்களுக்கு நான் 1 by 1 நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா 22,910 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்கும். எண்ட் ஆஃப் தி டென்யூரில் அந்த 1 lakh ப்ளஸ் இந்த 22,950 சேர்த்து உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது ஒரு 3 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 68,730 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும், அதுவே 3 லட்ச ரூபாய் ப்ளஸ் அந்த 68,730 ரூபாய் சேர்த்து உங்களுக்கு எண்ட் ஆஃப் தி டென்யூரில் நீங்கள் எடுத்துப்பீங்க. அடுத்தது ஒரு 5 lakhs வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் 1,14,550 ரூபாய் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்குது. பிரின்சிபல் அமௌண்ட்டும் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் சேர்த்து 6,14,550 ரூபாய் நீங்கள் எண்ட் ஆஃப் தி டென்யூரில் எடுத்துப்பீங்க. 7 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் 1,60,370 ரூபாய் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் கிடைக்கிது. அதுவே நீங்கள் 9 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் 2,06,190 ரூபாய் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ டோட்டலாக 11,06,190 ரூபாய் எண்ட் ஆஃப் தி டென்யூரில் நீங்கள் எடுத்துப்பீங்க. 11 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் 2,52,000 ரூபாய் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் கிடைக்கிது. அதுவே நீங்கள் 13 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். 13 லட்ச ரூபாய்க்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் 2,97,830 ரூபாய் நீங்கள் எடுத்துப்பீங்க. ஸோ டோட்டலாக 13 லட்ச ரூபாய் அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் சேர்த்து டோட்டலாக 15,97,830 ரூபாய் எண்ட் ஆஃப் தி டென்யூரில் உங்களுக்கு கிடைக்கும். அதுவே நீங்கள் 15 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 15 lakhs அதிகபட்சமாக எவ்வளோ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ நம்முடைய லிமிட்டாக ஒரு 15 lakhs வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் உங்களுக்கு 3,43,650 ரூபாய் கிடைக்கிது. ஸோ டோட்டலாக எண்ட் ஆஃப் தி டென்யூரில் 18,43,650 ரூபாய் நீங்கள் எடுத்துக்க முடியும். ஸோ இதுதான் இதுக்கான கால்குலேஷன்ஸ். ஸோ உங்களுக்கு இதில் எதனா டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்கீம்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நார்மலாக ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கணும். அப்போ தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டோட நீங்கள் உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோட இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டை நீங்கள் மெர்ஜ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ்.